இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஒரு அப்ட்ரெண்டில் மேலே வந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக சைட்வேஸில் போனதுனால பேங்க் நிஃப்டி ஒரு 250 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்காங்க. சென்செக்ஸ் ஒரு 290 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்காங்க. நிஃப்டி 90 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்காங்க. இன்றைக்கி முக்கியமாக நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் மேலே வந்த ஸ்டாக் அப்படின்னா அது சன் ஃபார்மா தாங்க. ஃபார்மா செக்டாரில் இது ஒரு முக்கியமான ஸ்டாக்குன்னு சொல்லி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். நிறைய பேட்டர்ன்லாம் வரைஞ்சி அதை பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜூன் மந்தில் நல்ல ஒரு ஹேமர் கேண்டிலில் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி மேலே வர்றது பார்க்குறீங்க அப்படின்னா சும்மா இங்கேருந்து மேலே வராமல் கீழே போயிட்டு தான் மேலே வராங்க. ஒன் டே டைம் ஃப்ரேமில் சன் ஃபார்மா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குதுங்க. நம்ம சன் ஃபார்மா அண்ட் இன்னொரு ஸ்டாக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் லாஸ்ட் 3.5 இயர்ஸாக சிங்கிள் ட்ரேடில் கூட லாஸ் பண்ணுறது கிடையாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே ஆகணும் இல்லையா? அதை நான் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பெர்ஃபெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கா? எஸ். அந்த பேட்டர்னை இந்த இடத்துல மேலே பிரேக் அவுட் பண்ணாங்க. இங்கேயே பிரேக் அவுட் நடந்துருச்சு. நவம்பர் மந்த்தே பிரேக் அவுட் நடந்துருச்சு. நிறைய பேர் இங்கேயே என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அப்படி என்ட்ரி கொடுத்து இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இல்லை இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஆனால் நவம்பர்லேருந்து இப்போ ஜூன் மந்த் வரைக்குமே கம்ப்ளீட்டாக சைட்வேஸில் இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் மேலே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மேலே போகிறதுமே மல்டிபிள் டைம் மேலேயும் கீழே வந்துட்டு தான் ரொம்ப ரொம்ப பொறுமையை சோதிச்சுட்டு தான் இப்போ திரும்பியும் மேலே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு அப் ட்ரெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக 4வது நாளும் மார்க்கெட் மேலே வர ட்ரை பண்ணுது. இந்த இடத்துல புது ஹையை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரெஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு இப்போ மேலே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே வரனால இந்த ஸ்டாக்கை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபார்மா செக்டரில் சன் ஃபார்மா தான் நம்பர் 1 ஸ்டாக் அப்படிங்கிறனால ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது ரொம்ப குட்டாக இருக்குது. அதுக்காக நிறைய பேர் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு 5 இயர்ஸ் அந்த ஸ்டாக்கு கிளியரான அப் ட்ரெண்டில் இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 1.5 வருஷமாக மட்டும்தான் சைடுவேஸில் போயிருக்கிறாங்க. ஸோ இது பிரச்சனை கிடையாதுங்க. டெக்னிக்கலாக பார்க்கும்போது கிளியரான அப் ட்ரெண்டில் தான் அந்த ஸ்டாக் இருக்குது. இப்போது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு ஒரு 1.5 வருஷம் சைடுவேஸில் டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு தான் மேலே வராங்க. அப்படிங்கிறனால இது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். மந்த்லி டைம் ஃப்ரேமில் பெருசாக எந்த ஒரு பிரேக் அவுட்டும் நடக்கல. ஆனால் ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரு பெரிய பிரேக் அவுட் நடந்திருக்கு. நம்ம ஒன் டே பிரேக் அவுட் வச்சு என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் போடணும். அதுக்கேற்ற மாதிரி தான் டார்கெட் போடணும். 1 வருஷமோ 2 வருஷமோ டார்கெட் போட்டு வெயிட் பண்ணக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் பண்ண பார்க்கணும். இல்லை ஃபண்டமெண்டலாக என்ட்ரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பெர்சன்டேஜ் வச்சு நீங்கள் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் பார்க்குறீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ நாளைக்கு ஒரு முக்கியமான ஸ்டாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ பார்த்துடலாம். இன்றைக்கி மேலே தான் வர ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கிறோங்க முன்னாடியே. மேக்ஸிமம் நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஸ்டாக்கை பற்றியுமே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியோ நிச்சயமாக இந்த மாதிரிலாம் வரைஞ்சி பேசியிருப்போம். நான் சொல்கிறத ஜஸ்ட்டு கடந்து போயிடாமல் ஒரு டைரி போட்டு அதில் நான் என்ன ப்ரைஸில் பிரேக் அவுட் பண்ணணும்னு சொல்கிறேன், என்ன ப்ரைஸில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேலே போகலான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நோட் பண்ணி வைங்க. அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோக்கு போயிட்டு அதை கற்றுக்காமல் நான் சொன்னது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைரியில் நான் சொல்கிற ஸ்டாக்கை நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் வரைஞ்சி இந்த ஸ்டாக்கோட பேர் போட்டு டைம் ஃப்ரேம் போட்டு பிரேக் அவுட் பாயிண்ட் போட்டு நோட் பண்ணி வைங்க. இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ட்ரேடு பண்ணாமலே ட்ரேடு பண்ணதுக்கான ஒரு அனுபவத்தை நிச்சயமாக கொடுத்துரும். சரிங்களா? சரி, ஓகே. மந்த்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஸ்டாக்கு கிளியரான அப் ட்ரெண்டில் இருந்துட்டு மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்குமே லாஸ்ட்டு 5 இயர்ஸ் அப் ட்ரெண்ட் தானாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வருஷமாக பயங்கரமான டவுன் ட்ரெண்ட்லையும் கீழே இருந்துட்டு திரும்பியும் ஒரு 1 இயராக மேலே வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த ஒரு டவுன் ட்ரெண்டோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னா அது 10,042 தாங்க முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதாவது இந்த டவுன் ட்ரெண்டோட முக்கியமான ப்ரீவியஸ் கை இது. அதை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா முன்னாடியே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. பிரேக் அவுட் பண்ணியே ஒரு 2 மாதம் ஆச்சு. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு
மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு கம்ப்ளீட்டாக சைடுவேஸில் டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு இப்போது ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே வந்து வர பார்க்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் ஸ்டாக் வந்து நான் எடுத்திருக்கேன். இங்கேருந்து திரும்பியும் மேலே வந்து போக போகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கவனிச்சே ஆகணும். அடுத்தடுத்து மேலே வந்து வராங்களா. அடுத்து முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இது நம்ம சேஃபாக என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேயே என்ட்ரி கொடுத்துடாமல் வெயிட் பண்ணி 10,800 பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது தான் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ட்ரேட் வந்து பண்ணணும். சரிங்களா. இப்போதைக்கு ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து வராங்க அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக்கை நம்ம கவனிச்சே ஆகணும். சரிங்களா. ஓகே. அதே மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு நாளுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், பேங்கிங் செக்டாரில் அதிகமாக கவனம் செலுத்துங்க, பேங்க் நிஃப்டியில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. இன்றைக்கி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டார் நல்லபடியாக மேலே வந்துச்சு. ஐசிஐசிஐ பேங்க் நான் வரைஞ்சிருக்கிறேன், முக்கியமான ப்ரீவியஸ் ட்ரெண்ட் எல்லாமே வரைஞ்சி கொடுத்துருக்கேன். ஐடிஎஃப்சி பேங்க், அதாவது பிஎஸ்யூ பேங்க்ஸில் எல்லா ஸ்டாக்குமே நல்லபடியாக மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்குமே நல்லபடியாக மேலே வந்து வந்திருக்கு. நம்ம டெக்னிக்கலாக வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கோம். எந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா அடுத்து மேலே போகலாம் எல்லாமே வரைஞ்சிருக்கிறோம். அதுக்கு முக்கியமான ட்ரெண்ட் லைன் அப்படின்னா இது தான். மந்த்லி டைம் ஃப்ரேமில் இதே மாதிரி வந்து பார்த்து அப்படியே வந்து வரைஞ்சிட்டு வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நீங்கள் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் வந்து பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேருந்து 2016 2023 வரைக்குமே கம்ப்ளீட்டாக சைட்வேஸில் இருந்துட்டு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கிறாங்க. அந்த பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 வருஷமாச்சும் மேலே வந்து போகணும் இல்லையா. ஆனால் மேலே வந்து போகலை. ஒரு 4 மாதம் மேலே போயிட்டு திரும்ப 2 வருஷம் சைட்வேஸில் இருந்துட்டு கம்ப்ளீட்டாக சைட்வேஸில் இருந்துட்டு தான் மேலே வந்து வராங்க. அப்படிங்கிறதுனால இந்த பிரேக் அவுட்கான நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து இன்னும் வந்து போகலை. அது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா போகலாம். அப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் வந்து பண்ணணும். சரிங்களா. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்குமே இங்கேருந்து தேர்ட் டச்சில் இருந்து மேலே வந்து வர பார்க்குறாங்க. இதையுமே வந்து கவனிங்க. சரிங்களா. ஓகேங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நல்லபடியாக கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் ஸ்விங் ட்ரேடிங்காக 2026 ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் சிங்கிள் ட்ரேடில் கூட லாஸ் வந்து பண்ணுறது கிடையாது. நான் அதிகமான ட்ரேடுமே வந்து பண்ணுறது கிடையாது. அதிகமான பணம் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டும் ட்ரேடு வந்து பண்ணுறது கிடையாது. நான் ஒரு 10 lakh வச்சுருக்கேன் அப்படின்னா வருஷத்துக்கே எனக்கு ஒரு 8 lakh 10 lakh கிடச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் ட்ரேடு வந்து பண்ணுறனால எனக்கு லாஸ் வந்து வர மாட்டுது. சில பேர் வந்து 10K வச்சுட்டு எனக்கு வருஷத்துக்கு 10 lakh வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அங்கே தான் மாட்டிக்கிறாங்க. 1 lakh இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு 1 lakh எதிர்பாருங்க. ஸ்விங் ட்ரேடிங்கில் அது நல்லபடியாக கிடைக்கும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு நம்ம ட்ரேடு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆசையினாலேயே நிறையா லாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்க. சரிங்களா. சரி, ஓகே. நல்லபடியாக ட்ரேடிங் வந்து கற்றுக்கிட்டு நல்லபடியாக ஒரு ட்ரேடிங் ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்க. இந்த ஸ்டாக் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு நீங்களும் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நாளைக்கு எப்படி போகும், முக்கியமான ப்ரீவியஸ்க்கு என்ன, ப்ரீவியஸ் லோ என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த ஜூன் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெக்கவரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரு முக்கியமான ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிருந்தோம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து வரைஞ்சி அதை பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா மேலே வந்து போகலாம் அந்த மாதிரி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் மேலே வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா. நம்ம 1 hour வந்து பார்த்துடலாம். நிஃப்டியில் நாளைக்கு முக்கியமான பாயிண்ட், இன்றைக்கி வந்து நம்ம வரைஞ்சிருந்த முக்கியமான ப்ரீவியஸ் கையை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக சைடுவேஸில் போனதுனால அது நடக்கலை. அப் ட்ரெண்ட்லேயே டவுன் ட்ரெண்ட்லேயே போயிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஓகே. 24,180 நிஃப்டியில் 1 hourல முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கைங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ 23,970 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. இப்போ ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறனால நம்ம ப்ரீவியஸ் கை வந்து பக்கமாக வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ 5 minute முக்கியமான ப்ரீவியஸ் கை 24,180 தான் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அண்டு முக்கியமான ப்ரீவியஸ் லோ 23,955 தான் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ நிஃப்டியில். சென்செக்ஸில் ஒன் டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் டேயில் முக்கியமானது இந்த பேட்டர்ன். அண்டு 1 hourல வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 hourல சென்செக்ஸில் நாளைக்கு ஈஸியாக வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக சைடுவேஸில் போனாங்க. இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. ஸோ அடுத்த நாள், ஸோ நாளைக்கோ இல்லை நாளை கழிச்சோ
ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வந்து இருக்குது. அதாவது பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா அது அப் ட்ரெண்டாக இருக்கலாம், இல்லை கீழே வந்து ஒரு வேளை பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு அப்படின்னா அது பெரிய டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்து நிச்சயமாக இருக்குதுங்க. கம்ப்ளீட்டாக இதே மாதிரி சைட்வேஸில் வந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். நிறைய ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் ப்ரீமியம் வந்து கரையிறனால. ஸோ இந்த இடத்துல இருந்து மேலே வந்து வந்தே ஆகணும் ஏதாச்சும் ஒரு பக்கம். அப்படி பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கை 77,490 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை 1 ஹவரில். அண்டு முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதுங்க 76,760 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ஸோ 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 77,490 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அண்டு 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்து வரைஞ்சிக்கலாங்க, ஏன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது. 76,610 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோங்க சென்செக்ஸில். இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி தான் ஹீரோ மாதிரி நல்லபடியாக மேலே வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா இங்கே சென்செக்ஸ் நிஃப்டிலாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே வர ட்ரை பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்கள் அதே மாதிரி பேட்டர்னை வந்து எப்போவோ வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. எப்போவோ பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு நல்லபடியாக மேலே வந்து போயிட்டு மார்க்கெட்டை நல்லபடியாக லீட் பண்ணி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் ஜூன் மந்த்தை வந்து பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த மாதம் எப்படி போகுது அப்படிங்கிறத இந்த மாதம் முடியும் போது தாங்க பார்க்க முடியும். எந்த செக்டாரில் லாஸ் கொடுத்துருக்கு, எந்த செக்டார் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, அதெல்லாம் வச்சு தான் நம்ம அடுத்த மாதம் எந்த செக்டார் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த மாதம் வந்து பேங்கிங் செக்டார் தான் நல்லபடியாக இருக்கும். ஓகே, ஒன் டேயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பேட்டர்ன் தான் பேங்க் நிஃப்டியில் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு. 1 ஹவரில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு ப்ரீவியஸ் கை தான். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வச்ச இந்த ஒரு ப்ரீவியஸ் கை 58,024 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அண்டு முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 57,660 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் ப்ரீவியஸ் லோ 57,630 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 58,020 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு ட்ரேடில் என்ட்ரி கொடுத்துட முடியும். ஆனால் அந்த ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதும் லாஸ் பண்ணுறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக கற்றுக்காமல் சரியான மைண்ட் செட் இல்லாமல் ரூல்ஸ் இல்லாமல் ஒரு ட்ரேடு வந்து பண்ணவே பண்ணாதீங்க. பங்குச்சந்தையில் நிறைய பேர் லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ட்ரேடிங்க்கு புதுசாக வரவங்க தான் லாஸ் வந்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்லேயே நிறையா லாஸ் பண்ணிவிட்டு பங்குச்சந்தையை விட்டு வெளியே வந்து போயிடுறாங்க. பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக தெரியறதுக்கு முன்னாடியே வெளியே வந்து போயிடுறாங்கங்க. உங்களாலையும் நல்லபடியாக என்ட்ரி கொடுத்து நல்லபடியாக ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். இங்கே இவங்களால தான் ப்ராஃபிட் பண்ண முடியும், அவங்க தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களாலையும் நல்லபடியாக என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முறையாக சரியாக வந்து கற்றுக்கணும். அப்படி சரியாக வந்து கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ண பாருங்கள். நிச்சயமாக உங்களால் நல்லபடியாக ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். Thank you.